இந்த மிஷினுக்குள்ள கொண்டு போய் விரல வச்சா மட்டும் போதும், அது நம்ம ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து நம்ம எதனால சாக போறோங்கிற ரீசனை சொல்லிடும். இந்த பொண்ணுமே ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஓல்டேஜ்னு ஒரு கார்டு வருது, அதனால நம்ம வயசானதுக்கு அப்புறம் தான் சாக போறோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கா. அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடிச்சு அந்த இடத்துலயே செத்து போயிடறா. என்னன்னு பார்த்தா டிரைவர் ஒரு ஓல்டேஜ் மேனா இருக்காரு. இதே மாதிரி இன்னொரு ஆளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறாரு. அவருக்கு என்ன வருதுன்னு பார்த்தா ஒரு பேராஷூட் ஃபெயிலியர்னால தான் நீங்க இறந்து போவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வருது. நான் வாழ்க்கையில ஸ்கை டைவிங்கே பண்ணதில்ல, எனக்கு போய் எப்படி இப்படிலாம் சாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அவர் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாம ஒரு பேராஷூட் வந்து அவர் மேல விழுந்து அவருமே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மூணாவதா வந்து ஒரு மனுஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கரடினால தான் நீ இறந்து போவேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்துருது. இதனால ஈவன் கரடி பொம்மப்பட்ட பாட்டில் இருக்க தேனை கூட சாப்பிடாம அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் அவரோட ஒய்ஃபும் பிக்னிக் போலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் இவரால் நிம்மதியா இருக்கவே முடியல, ஏன்னா எங்கேயாவது கரடி வந்துருமான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்காரு. ஆனா கடைசியில அந்த கரடி அந்த ஒரு காட்டுல வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு காட்டிலே கரடி வரல, இனிமேல் நம்ம வீட்லயே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேன் பட்டில் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் எதிரே பார்க்காத மாதிரி காட்டுல வராத கரடி வீட்டுல வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிக்குது.